ப்ரெக்னென்ட்டாக இருக்க கப்பி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேலே ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் வந்துட்டு குட்டிங்களை போடும், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் டவுட்டாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பல்ஜாக, அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல வயிறு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். உங்களுக்கு இன்னமும் தெளிவாக புரியும்னா இப்போ பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகாத ஒரு ஃபீமேலும் ப்ரீட் ஆகி குட்டி வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா 1 or 2 daysக்குள்ளே குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்க ஃபீமேலோட சைஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், வயிற்றை மட்டும் வீங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க ஃபீமேலை எடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐடிங் ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து திறந்து விட்டுறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குட்டிங்க போட்டதும் குட்டிங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குட்டிங்க ஒரு 30 குட்டி போடணும், 30 குட்டி நம்ம கைக்கு சேஃபாக கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரைஸுங்க எல்லாமே பேரண்ட் கூட சேர்ந்து வளர்க்குன்றனால பார்த்தீங்கன்னா ஒன்றாவே விட்டுருவேன். பட் ஆனால் நான் என்னென்னா ஐடிங் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருவோம். அதாவது லைவ் பிளான்ட் எல்லாமே கொடுக்குறது மூலிமா பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க எல்லாத்தையுமே என்னால் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு இது ரெண்டில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க.